Hi students, welcome back to QA Focus. இன்னைக்கு நம்ம molecular structure அந்த சாப்டர்ல இருந்து क्वेश्चन பார்க்க போறோம். முதல்ல first question, which of the following pairs of compounds is isoelectronic and isostructural? இங்க தந்திருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல ஏதெல்லாம் பேர் ஐசோஎலக்ட்ரிக்கும் ஐசோஸ்ட்ரக்சரலுமா வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு தான். இது 2017 கேட்ட क्वेश्चन தான், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். இந்த ஆப்ஷனில் IBr2XCF2 தான் ஐசோ எலக்ட்ரானிக்கும் ஐசோ ஸ்ட்ரக்சரலுமா வருது. பி தான் இதோடைய ஆன்சர். ஏன்னா இதில் தான் சேம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் அது மாதிரி இது ரெண்டுக்குமே தான் லீனியர் ஷேப்பும் வருது. இதுக்கு ரெண்டுக்குமே லீனியர் ஷேப் வருது. இது ரெண்டுலேயுமே சேம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால இந்த பெயர் தான் IBr2XCF2 தான் ஐசோ எலக்ட்ரானிக்கும் ஐசோ ஸ்ட்ரக்சரலுமா வருது. மீதி ஒன்றுலையுமே இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணதில்லை. ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்லேருந்து இனி கொஸ்டின்ஸு உடைய லிங்க் கமெண்ட் பாக்ஸில் தந்திருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், சேம் சாப்டரில் இருந்து வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த நீட் கிராக் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கண்ணே. Okay, the next question is, which of the following species has plain triangular shape? அதுவும் 2014 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். 2014 நீட்டுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். which of the following species has plain triangular shape? இந்த தந்திருக்கக்கூடிய காம்பவுண்டில் எதுக்கு plain triangular shape வந்திருக்குன்னு அது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா முதல்ல நம்ம இதோடைய ஹைபிரிடைசேஷன் என்னன்னு தெரியணும். ஹைபிரிடைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு உள்ள ஃபார்முலான்னு சொல்லுது half number of valence electrons in central atom, central atomத்தில் இருக்கக்கூடிய valence electrons plus number of monovalent atom attached to it. அதாவது இந்த சென்ட்ரல் ஆட்டத்தோட எவ்வளோ மோனோவேலண்ட் ஆட்டம் அட்டாச் பண்ணியிருக்கு ப்ளஸ் நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இதை மைண்டில் கீப் பண்ணிவிடுங்க. அதாவது half CA plus MA plus minus plus. இதுதான் இதோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். சென்ட்ரல் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் monovalent atom plus minus charge minus plus charge, half Ca plus Ma plus minus plus. ஓகே, இது ஒன்றொன்னா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு CO2 பார்ப்போம். CO2 சொல்லுதில் சென்ட்ரல் ஆட்டம் சொல்லுது கார்பன் தான். இதோடைய அவுட்டர் ஆட்டம் இல்லைன்னா இதோடைய சரௌண்டிங் ஆட்டம் சொல்லுது ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் டைவேலண்ட் மோனோவேலண்ட் கிடையாது. அப்படின்னா இதோட எழுதும்போது half into CA சென்ட்ரல் ஆட்டமுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தெரியும் 4 ப்ளஸ் MA மோனோவேலண்ட் ஆட்டம் அட்டாச் டு இட் கிடையாது. இதுனா டைவேலண்ட், அதனால இதில் மோனோவேலண்ட் ஆட்டம் அட்டாச் பண்ணி கிடையாது. இனி இதோடைய மைனஸ் சார்ஜு ப்ளஸ் சார்ஜு இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுமே கிடையாது. +0 +0 தான் வருது எல்லாமே. that equal to
2. 2னா இது sp hybridized state. sp hybridized stateனா அது என்னதாகாது, ட்ரையாங்குலர் ஷேப்பு கிடைக்காது. நமக்கு NO3 மைனஸ் பார்ப்போம். NO3 மைனஸ் இது பார்க்கும்போது half into தெரியும், நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுது 5, 5 ப்ளஸ் மோனோவேலண்ட் ஆட்டம் அட்டாச்சு கிடையாது, இங்கே டைவேலண்ட் தான், இது 0 தான் வரும். இனி இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்குது, மைனஸ் சார்ஜ் வரணும்னா ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் ஆட் பண்ணோம், ஒன்று தான். இங்கே என்னது இல்லை, ப்ளஸ் சார்ஜ் கிடையாது. அப்படின்னா இது 5 + 1 6/2 = 3. 3னா இது என்ன ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட் வரும், sp2 ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட் வரும். sp2 ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட்னா அதோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், ட்ரையாங்குலர் ஷேப்பாக இருக்கும். அப்படின்னா NO3 மைனஸ் தான் இங்கே என்ன ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு, ட்ரையாங்குலர் ஷேப்பில், பிளெயின் ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்திருக்குது. பிளெயின் ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்திருக்குது NO3 மைனஸ் தான். இதோடைய ஆன்சர் NO3 மைனஸ். இனி இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம NO2 பார்ப்போம். NO2 மைனஸில் half again 5 ப்ளஸ் மோனோவேலண்ட் கிடையாது, ப்ளஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது 1 மைனஸ் ப்ளஸ் சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அது நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா அதை ஆட் பண்ணும்போது மைனஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் இங்கே கிடையாது, அதனால் அது 0 ஆயிரும். that equal to 6/2 = 3. 3னா இது என்ன ஸ்ட்ரக்சர் தான் வரும், sp2 தான் வரும், sp2 ஹைப்ரிடைஸ்டு வரும். sp2 ஹைப்ரிடைஸ்ட்னா இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன தான் வரணும், பிளெயின் ட்ரையாங்குலராக தான் வரணும். ஆனால் இதில் 2 ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. இதில் சரௌண்டிங் எல்லாத்தையும் அவுட்டர் ஆட்டமாக வர்றது 2 ஆக்சிஜன் மட்டும்தான். அதனால இது 120 டிகிரி பாண்ட் ஆங்கிள் பெண்ட் பண்ணியுள்ள ஸ்ட்ரக்சர் தான் இதுக்கு வந்திருக்கு. இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன வராது, பிளெயின் ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர் ஷேப்பு வராது. இதோடைய அவுட்டர் ஆட்டமாக 2 ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. அதனால இது கொஞ்சம் பெண்ட் பண்ணி 120 டிகிரி பவுண்ட் ஆங்கிளில் தான் இதோடைய ஷேப்பு வந்திருக்கு. அதனால இது இங்கே நம்ம ஆப்ஷன் NO3 மைனஸ் தான். இனி N3 மைனஸ் எடுக்கும்போது இங்கே சென்ட்ரல் ஆட்டம் ஒரு நைட்ரஜனும் அதோடைய சரௌண்டிங் ஆட்டமாக 2 நைட்ரஜனும் வந்திருக்கு. இதில் சென்ட்ரல் ஆட்டம் சொல்லக்கூடியது sp ஹைப்ரிடைசேஷனும் சரௌண்டிங் ஆட்டம் sp2 ஹைப்ரிடைசேஷனும் வருது. ஆனால் இதுன்னு சொல்லுது ரெசனன்ஸில் லீனியர் ஸ்ட்ரக்சராக தான் வரும். ரெசனன்ஸ் லீனியர் ஸ்ட்ரக்சர் தான் இது எக்ஸிபிட் பண்ணுது. லீனியர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் N3 மைனஸ் வருது. அதனால இதோடைய ஷேப்பும் என்னது வராது, பிளெயின் ட்ரையாங்குலர் ஷேப்பு வராது. இதோடைய ஆப்ஷன் பி NO3 மைனஸ். நீட் 2014 கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆகுது. ஓகே, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுதேன். இந்த சேனலில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கு, பார்த்துக்கிடுங்க. இனியும் கொஞ்சம் வெரி ஃபியூ டேஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது ப்ரிப்பேர் பண்ணதுக்கு. அந்த டைம் நீங்கள் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக விக்ட்ரி உங்கள் கூட தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.